நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜூன் 24 முதல் ஜூன் 30 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் சூப்பரான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தரும்? இந்த அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். ராசியில் அதன் 11இல் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு. நினைச்ச காரியம் கைகூடும், தொட்டதெல்லாம் தொடங்கும், நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும். உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வருமானத்தை பற்றி தான் இருக்கும். அப்போ வருமானம் அதிகமாக ஈட்டுவதற்கான வாய்ப்புகளை இந்த ராசி நாதன் ஏற்படுத்தி தருவார். கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 11ல் ராசிநாதன் இருந்துட்டா கௌரவத்தில் குறை கிடையாது. இருந்த போதிலும் ராசியை சனி பகவான் பார்ப்பது என்பது சரியில்லாத சூழல். கொஞ்சம் மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நிலைப்பாட்டினை எடுக்க முடியாத நிலையாக இருக்கும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கணுங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு அருமையான ஒரு விஷயம் என்னன்னா 10ல் குரு இருக்கார். ரொம்ப சூப்பர். அங்கேருந்து குரு பார்வை பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறார். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். குடும்பத்தில் நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம். உங்கள் சொல் எடுபடும். இத்தனைலாம் எங்கேப்பா இருந்தீங்க அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்பாடாகக்கூடிய காலம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். 3க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் உடைய சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 11க்குடைய புதனே 11இல் இருக்கிறார். ஆனால் கடைசி 4 நாள் 12ஆம் இடம் வந்திருக்கிறார். அப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் தொட்டதெல்லாம் கைகூடி வரப்போகிறது. எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆக போகிறது. இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது. அதனுடைய சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம். வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய சந்தோஷகரமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4ஆம் இடம் மாத்ருஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம். ஒரு சிலர் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலம். அதையும் தாண்டி உங்களுக்கு வீடு வாங்க, தொழில் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையக்கூடிய காலம்.
4ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. அப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானம், 6ஆம் இடம் ஆரோக்கியஸ்தானம். அப்போது இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த வாரம் சுகவாசியாகவும் ஆரோக்கியத்தில் நிறைவாகவும் ஆரோக்கியவாசிகளாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பகவான் பொறுத்தவரை 7ல் இருக்கார். அவர் இப்போ வக்ரம் பெற்றுட்டார். அப்போது வக்ரம் பெற்றால் முன்வீட்டு பலனை தருவார். அப்போ 6ஆம் இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம். இப்போ 6ல் சனி யோகமான நேரம், யோகமான காலம். சனி பகவான் யோக பாக்கியங்களை தரப்போகிறார். அப்போ சிம்ம ராசிக்கு ஒரு அற்புதமான காலம். சனி கெடுக்கக்கூடியவன் இப்பொழுது நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார் வக்ரம் பெற்றதால். சூப்பர் இல்லையா? இருந்த போதிலும் 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் நீங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லி ஏதாவது ஒரு நீங்கள் போய் வம்பு தும்பில் மாட்டி உங்கள் பணம் காசு செலவு மட்டும் இல்லை, உங்கள் நேர செலவும் கண்டிப்பாக ஆகிடும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அசிங்கம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கிறதுன்னு சொல்லலாம். அடுத்தது 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். தந்தைக்கு இடர்பாடுகள், அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும். இல்லை வீடு கடகண்ணி வச்சுருப்பீங்க, கடையில் ஷட்டர் போயிடுச்சு மாற்றி கொடுங்கன்னு கேட்பாங்க. இல்லை ஃப்ளோர் போயிடுச்சு ஃப்ளோர் போட்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கொஞ்சம் தடைப்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். 10ல் குரு பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. ஆனாலும் குரு பார்வை கோடி நன்மை. தொழிலில் உங்களுக்கு ஜனனகால ஜாதகம் சிறப்பாக இருந்துன்னு சொன்னால் தொழில் சிறப்பாக அமையும். உத்தியோகமும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. பெண்களால் ஆதாயம், தந்தையால் அனுகூலம், தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசிக்கு 28, 29, 30 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. பாதி பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி கெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்றதால் சாதகமாக செயல்படுகிறார். ஏனைய கிரகங்களும் உங்களுக்கு சாதக நிலையில் இருப்பதால் பொற்காலம் இந்த வாரம் சிம்ம ராசி அன்பர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.